வணக்கம் அன்பான ரிஷபராசினியர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் 1/12/2025 திங்கட்கிழமையில் பிறந்திருக்கிற 3ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே சனி பகவானுடன் தொடர்பு பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குழந்தை ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது முயற்சியில் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் 7ஆம் இடத்திலே சங்கமமாகிய 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கிர பகவானுடன் தொடர்பு பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் ரிஷப ராசிக்கு டிசம்பர் மாதம் மிக அற்புதம் என்பது மட்டுமல்லாது மாதத்தில் முற்பகுதி அற்புதம் என்பது பிற்பகுதியில் உங்களுக்கு 4 குடையவர் 8ஆம் இடத்திலே மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. 8 குடையரின் தொடர்பு இருக்கின்ற 2ஆம் இடத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. வாக்கு ஸ்தானங்களிலே கொஞ்சம் கவனத்தை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மங்கள காரியங்கள் கலந்து கொள்கின்ற ஒரு அமைப்புகளிலேயும் இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. இந்த மாதங்களிலே டிசம்பர் மாதங்களிலே திங்கட்கிழமை முயற்சி ஸ்தானத்திலே வளர்ப்பு ரீதியிலே பிறந்திருக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களும் சுக்கிர பகவானும் 3 கிரகங்களுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. தகப்பனார்களால் குடும்பங்களால் குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட சகோதரி சம்பந்தப்பட்ட இந்த 7-12 என்று சொல்லக்கூடிய குடும்ப சாணங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட மாதத்தில் முற்பகுதி அற்புதத்தை கொடுத்தாலும் பிற்பகுதியில் ஒரு சிறு தடை தாமதங்கள் குடுக்கல் வாங்கல்களிலே மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே 8ஆம் இடத்திலே உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லி சுக்கிரனும் உங்களுக்கு ராசி அதிபதியும் 6 குடையவரும் சம்பந்தமாகி 8ஆம் இடத்தை தொடர்பு வருகின்ற அமைப்பு மாதத்தில் பிற்பகுதியில் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய சுபகிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. குரு பகவான் தேவகுரு அசுரகுருவின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. அங்கே ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியனும் அங்கே தொடர்பு பெறுகின்ற பொழுது குடும்பங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய குடுக்கல் வாங்கல்களில் சற்று தகராறுகளும் தடுமாற்றங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையில் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றன. தகப்பன் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷபராசியை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்தில் 15 தேதிக்கு பிறகு சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ராசிநாதனே 8ஆம் இடத்துக்கு மாறப்போகின்றார் 19ஆம் தேதி என்பது. ஆகையால் இங்கே 2ஆம் இடம் குடுக்கல் வாங்கல் சாணங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் குழந்தை உறவினர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய குடுக்கல் வாங்கல் பூமி சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆகையால் ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்கள் கவனத்தை பின்பற்ற வேண்டியது குடும்ப ஸ்தானங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் அனைத்து தரப்பினருமே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. ஆக இந்த டிசம்பர் மாதத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க